12 செவிலியர்களை பாராட்டும் வண்ணம் போற்றும் வண்ணமாக உலகம் முழுவதாக உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் பிஎம் மருத்துவமனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் மேடம் டாக்டர் வசுதா தியாகராஜன், ஆல் செவிலியர்ஸ், ஆல் நர்சஸ், நீங்க எல்லாருமே ஹீரோயின்ஸ். ஸோ ஆல் நர்சஸ், அப்புறம் என்னுடைய மற்ற நான் நர்சிங் ஸ்டாஃப், பிஎம் ஸ்டாஃப், மற்ற ராம், அப்புறம் முக்கியமா நம்ம குடும்பத்தில் ஒருத்தரான டெனிஸ் அண்ட் முத்தரசன். அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஜாயின் ஆயிருக்காங்க. அவர் ரெகுலரா மண்டே வருவாங்க. ஸோ அவங்களையும் இங்க வருக வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. சீராரும் மரணமென நிகழ்வரத கண்டமிகமும் அதிசிறந்த நாவிலன் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அமைத்துவரும் இன்பமுற எத்திசையும் புகழ்மக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறமை என்று செயல்படுத்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. செவிலியர் தினம் எல்லாருக்கும் தெரியும். ஏன் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக இன்னைக்கு கொண்டாடுறாங்க? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்கதான் எல்லா செவிலியருக்கும் ஒரு முன் உதாரணம். அவங்களுடைய பர்த்டே மே 12, 1820 அவங்க பிறந்த நாள். இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் சும்மா ஓவரா கதை சொல்ல போறது. அவங்க நர்ஸ், ஒரு பிரிட்டிஷ் நர்ஸ், அந்த ஆங்கிலேய நர்ஸ். அம்மா ஏன் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேரே லேடி வித் லேம்ப் அப்படின்னு பேரு. போட்டோட வரும், கையில ஒரு லாந்தர் விளக்கோட போவாங்க. என்னன்னா பிரிட்டிஷ்ல ஒரு அந்த இன்னொரு கண்ட்ரியோட வார் நடந்தப்போ நைட்ல அந்த அடிப்பட்ட சோல்ஜர்ஸ், வீரர்கள் அடிப்பட்டவங்களை அந்த காயத்துல அடிப்பட்ட கிளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க நர்சிங் இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு இன்வால்வ்டா டெடிகேட்டடா உழைச்சதுனால அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்த நாளை தான் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆனா முக்கியமா கவனிச்சுங்க, அவங்க நர்சிங் நோயாளிகள் மட்டும் இல்ல, அவங்க வெரி பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் ஹைஜீன் அது அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹிஸ்டரி ஹாஸ்பிட்டல் சுத்தமா இருக்கணும், வார்டு சுத்தமா இருக்கணும், அதுக்காக உழைச்ச ஆசாமி அந்த இங்கிலாந்துல ஒரு நர்சிங் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அந்த நர்சிங் ஸ்கூல் கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. ரஜினி சார் கூட அங்க ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காரு லண்டன்ல, கிங்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அதுல அந்த நர்சிங் காலேஜ் ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் எல்லாருக்குமே நர்சிங் காலேஜ் நர்சஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் முன் உதாரணமா அவங்க பேரு கடைசியா சொல்லிட்டாங்க. ஓகே, அர்ப்பணிச்சுட்டாங்க. ரெண்டு இருந்தாலே கொண்டு அதான் முடியும். ஸோ பேஷண்ட் அன்பா இருக்கணும், டெடிகேஷன், அர்ப்பணிப்பா பணி செய்யணும். எல்லாமே நல்லா செய்யறீங்க. ஏன்னா சொல்ல போனா இது நீங்க எல்லாம் என்ன சொல்ல போனா பிஎம் மருத்துவமனை நைட்டிங்கேல், பிஎம் மருத்துவமனை தூண்கள் உங்களை வச்சுதான் எல்லாமே. இப்ப நாங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. பில்லர்ஸ் என்ன பத்திருக்க, நான் வெரி பர்டிகுலர் பிஎம் ஹாஸ்பிட்டல் நர்சஸ் தான். உங்களுக்கு தான் நாங்க பாராட்டுறோம், உங்களை போட்டுறதுக்கு தான் நாங்க விழா எடுத்துருக்கோம், உங்களுக்கு தான் நாங்க எல்லாமே இன்னைக்கு பண்றோம். ஸோ யூஆர் ஆல் ஸ்பெஷல். இன்னைக்கு எல்லாமே ஹீரோயின்ஸ். இன்னைக்கு எல்லா நர்சஸ் லேப் சேர்த்து நீங்க எல்லாமே நர்சிங் தான், லேப் எல்லாருமே. ஸோ நர்சஸ் வந்ததற்காக மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.
முன்னோரினாய் நினைப்பானே பிறர் ஒளிபட முன்னோரி உழைப்பானே. உறுதிமொழி. நான் இந்த அவையில் இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை தூய்மையாகவும் எனது செவிலிய தொழிலை அர்ப்பணிப்புடனும் நடத்தி செயல்படுவேன் என உறுதியளிக்கிறேன். எனக்கோ எனது செவிலிய பெயருக்கோ களங்கம் விளைவிக்கும் அனைத்து செயலில் இருந்தும் நான் விலகி இருப்பேன். பிணியாளர்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் விளைவிக்கக்கூடிய மருந்தினை கொடுக்கவோ நானும் கெடுதல் விளைவிக்கும் மருந்தை எடுக்கவோ மாட்டேன். எனது சக்திக்கு உட்பட்டு எனது செவிலிய பணியின் நிலைக்க செய்யவும் அதன் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் நான் பாடுபடுவேன். நான் பணியில் இருக்கும்போது எனக்கு தெரிய வருகிற பிணியாளர்களின் தனிப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தியின் ரகசியத்தை காப்பேன். எனது முழு மனதுடன் மருத்துவர் நோயாளிக்கு செய்யும் பணிகளில் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிணியாளரின் நலனுக்காக நான் பாடுபடுவேன் என உறுதி ஏற்கிறேன். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.